பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். சமயத்தை அதிகமாக எடுக்காமல் நம்முடைய தியானத்துக்குரியதான வசனம் எரேமியாவுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 15:19 வாசிங்க. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதினின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு சின்ன ஒரு முகவரை போல இந்த வசனத்துக்குள்ள இருந்து ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வேத பகுதியில் இந்த வசனத்துக்குள்ளேருந்து ஒரு வார்த்தையை நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, என் முகத்துக்கு முன்பாக நீ நிலைத்திருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றது, அதாவது நல்லதல்லாத காரியத்திலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் சொல்லு. இல்லை 20-21 வாஸ்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாக்குத்தத்தமாக இல்லை சொல்லியிருக்கோம். ரொம்ப பெரிய வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கோம். 20-21 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தலைப்பு என்ன எடுக்கலை, 20-21 அழகாக சொல்லியிருக்கோம். அதையும் வாசிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த வருஷம் மறுபடியும் நல்ல வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் ஏற்கனவே நம்ம வாக்குத்தத்தத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனாலும் இந்த காலை வேளையில் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை தப்புவிப்பதற்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த 21லையும் கூட அதே அனுபவத்தில் தான் சொல்லியிருக்கோம். வாசிங்க. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மொத்தமாக சொல்ல போனால் சத்துருக்களின் அனுபவம் இல்லாமல் சத்துருக்களின் அனுபவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாமல் 2024வது வருஷத்தில் நாம் ஒரு வெற்றியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்து முடிக்கணுமானா அந்த 19வது வசனத்தில் சொன்ன ஒரு வார்த்தை நம்முடைய லைஃப்பில் நிறைவேறணும். அழகா ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. அந்த 19வது வசனத்தை வாசிங்க. இப்போ அழகா சொல்லியிருக்கோம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு தேவனுடைய வாய். நான் தேவனுடைய வாயாயிருக்க அப்படி எழுதி கொள்ளலாம். நான் தேவனுடைய வாயாயிருக்க தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். வாய் தேவனுடைய வாயா இருக்கிறது இல்லை. இப்போ மோசேக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஆரோன் உனக்கு வாயா இருப்பார்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், நீ கெட்ட நிலவரத்தில் இருக்கிற ஒரு காரியத்திலிருந்து அல்ல வேதத்தில் சொன்ன கெட்டவங்கன்னு சொல்றவங்கள்ட்ட இருந்து மேன்மையானவைகளை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். இன்றைக்கு வேதத்தில் ஆகாதவங்கிற கணக்கில் உள்ள ஒரு 7 பேர்ட்ட இருந்து என்னெல்லாம் நம்ம பிரித்தெடுக்கலாம். அதான் நம்ம தலைப்பு. தேவனுடைய வாயா இருக்க. வேதத்தில் இருக்க நல்லவங்களை குறித்து நிறைய பிரசங்கம் கேட்டுக்கோம். நல்லா கேட்டுடுங்க. பிரசங்கத்தின் தலைப்பை பார்த்துடுங்க. நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். வேதத்தில் தேவன் அங்கீகரிக்காத, தேவனை விரும்பாத, தேவனுக்கு ஏற்காத விதத்தில் இருந்தவ ஒரு 7 பேர்கிட்ட இருந்து ஒரு 7 காரியத்தை பார்ப்போம். நிறைய இருக்கு. ஒன்று, சமயத்தை எடுக்காமல் முதல்ல எடுத்துடும். முதல்ல நம்ம எடுத்துக்கொள்வது ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 33:9 வாசிக்க போறோம். வாசிங்க. 33:4 33:9 வாசிங்க. அப்பொழுது ஈசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அதற்கு ஈசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4:9 வாசிக்கும் போது ஏசா, இந்த ஏசாவை குறித்து தேவனே சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை, ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான். தகப்பே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வேட்டையாடி கொண்டு வான்னா அவன் கொண்டு வர கொஞ்சம் தாமதமான போது யாக்கோபு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுட்டான். நல்லா கவனிச்சுக்கொள்ள. நல்லா நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். இதனால ஏசாவுக்கு யாக்கோபின் மேல கொலப்பகை. அதாவது எங்கள் அப்பாவுடைய நாள் வரும்போது யாக்கோபை கொன்னே தீர்வேன்னு இருக்கிறான். 2 பிள்ளைகளை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி
தாய் என்ன செய்கிறாங்க, ரெபேக்காள் வந்து திட்டம் போட்டு யாக்கோபு அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் காலம் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒரு நாள் யாக்கோபு பிரயாணம் பண்ணி மறுபடியும் தன்னுடைய தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி வரான். ஏசா வர்றதை தெரிஞ்சு அவனும் பிரயாணம் பண்ணுவான். கொலப்பகையோடு இருக்கிற ஒரு மனிதன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வேதத்தில் எபிரேயரில் கூட இந்த ஏசாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை தள்ளினார், கர்த்தர் அவனை தள்ளினார் அப்படின்னு சொல்லி. ஏசா தள்ளப்பட்டான், மனமாறுதலை காணவில்லை என்று சொல்லி ஏசாவை குறித்து வேதம் சொல்லுது. ஏசாவை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தா நல்லவேங்கிறதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்த தீர்ப்பான ஒரு மனிதன்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கு. அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இவன் நல்லவன் அப்படின்னு பைபிள் சொல்லலை நமக்கு. ஏசாவை குறித்து நிறைய தவறான காரியங்கள் தான் பைபிளில் சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பான இந்த ஆகாத மனிதனிடத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயம் என்ன? தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், மேன்மையானவர்களை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்ம உலகத்தில் சில மனிதர்களை பார்த்து, சில சபையை பார்த்து, ஊழியர்கள் நிறைய குறை சொல்லும். அடிக்கடி கர்த்தர் எனக்கு அதை உணர்த்திக்கிட்டு இருக்கிறார். நன்மையானவர்களை பார். அல்லேலூயா. ஒரு சன்னியாசியும் ஒரு துறவியோடு சில சீடர்களும் போயிட்டு இருந்தாங்க. ரோட்டில் ஒரு நாய் செத்து ஊதி வாடை அடிக்கிற நிலவரத்தில் இருந்துச்சு. ஒருத்தங்க போகும்போது சொன்னான், என்னம்மா நாய் செத்து கிடக்குன்னா. ஒரு சீடன் போகும்போது சொன்னான், என்ன மாதிரி ஊதி பிடிச்சி எப்படி இருக்குன்னு சொன்னான். ஒருத்தன் சொன்னான், என்ன வாடை அடிக்குன்னா. ஒருத்தன் சொன்னான், என்ன மாதிரி அழுகி புழு வச்சிருக்குன்னா. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு போனாங்க. குரு போகும்போது சொன்னார், செத்து போன நாய்க்கு பல்லு எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னார். இப்படி தான் நம்ம இதுங்க தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்து எடுத்தால். ஏசா கிட்ட இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? கொலப்பகையாக இருக்கிறான், ஆனால் தம்பி வாரான்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் அந்த 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் எதிர்கொண்டு ஓடி, யாக்கோபு பயந்துட்டு இருக்கிறான், அவனை எதிர்கொண்டு ஓடி அவன் கழுத்தை பிடிச்சி முத்தம் செய்தான்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. முத்தம் செய்தான்னு சொல்லியிருக்கு. ஆசீர்வாதத்தை எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டான், என்னை ஏமாத்திட்டான்னு கொலை செய்ய நினைச்சான். 9வது வசனத்துல சொல்றான், யாக்கோபு நிறைய வெகுமானத்தை கொடுக்குறான். அவன் சொல்றான், எனக்கு போதும். அல்லேலூயா. இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தா என் போன்ற ஊழியர்களுக்கு போதுங்கிற மனசே கிடையாது. அல்லேலூயா. பரம்பரையா புஸ்தகத்தில் என்ன எழுதிக்கிட்டே, குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க இல்லை, எவ்வளவுங்க இல்லை. இறந்து போன பிரேதத்தை வச்சு கூட இன்னைக்கு பிரிக்கிறதுக்கு பழகிட்டு இருக்கிறோம். அதுலேயும் கூட கொஞ்சம் பணம் கிடைக்காதாங்கிறதுக்கு ஒன்றுமே நம்ம கூட வராதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு ஏசா போதும்னு சொல்கிறான். அல்லேலூயா. அந்த 9வது வசனத்தை வாசித்து பாருங்க, அழகா சொல்லியிருக்கும். போதும். வாசியா. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது, எனக்கு போதுமானது. எண்ணி முடியாத ஊழியர்கள் நாங்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்குறத மட்டும் விடலைங்க. ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு போதுமானது இருக்குன்னு சொல்லக்கூடிய ஊழியர்களை கேட்குறது ரொம்ப குறைவாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் கிருபையினால் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற நிலவரத்தில் நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைகள் கூட நல்லா சந்தோஷமாக வாழ்கிற விதத்தில் கர்த்தர் ஊழியத்தில் ஆசீர்வதிச்சிருக்காங்க. இனி எங்களுக்கு தேவைங்கிற இடம் இல்லைன்னு ஊழியக்காரங்க சொல்லுவாங்க நீ நினைக்கிறீங்க? சொல்ல முடியும் நீ நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இடமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஊழியர்களுடைய நூதனமான திட்டம், ஜனங்கள்கிட்ட எப்படி காசை பிரிக்கலாம், ஒரு கட்டட வேலை முடிஞ்சா அடுத்தது எப்படி என்ன பிளான் போட்டால் ஜனங்கள்கிட்ட காணிக்கை வாங்கலாம், எப்படியெல்லாம் திட்டம் போட்டு ஜனங்கள்கிட்ட பணத்தை வாங்குறதுக்கு திட்டம் போடலாங்கிற திட்டத்தில் இன்னைக்கு என் போன்ற ஊழியர்களுடைய மனது கரப்ஷன் ஆயிருக்கு, கெட்டு போயிருக்குது. தள்ளப்படுகிற நிலவரத்தில் தள்ளப்பட்டவனா வேதம் சொல்லுகிற ஒரு ஏசா சொந்த தம்பி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை எடுத்த பிற்பாடு, நான் உனக்கு இதெல்லாம் தாரேனே, இதை வாங்கிக்கன்னு சொல்லும் போது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொன்னான், வேண்டாம் எனக்கு போதுமானது உண்டு என்று சொல்லி. இந்த வருஷத்தில் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தில் கற்றுக்கொள்ளணும். வாழ்ந்து முடிச்ச காமராஜர் செத்த போது, முதலமைச்சராக இருந்து செத்த போது வெறும் 120 ரூபா இருந்திருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஊழியர்கள், நான் குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல, எங்களுடைய தரிசனங்கள் கெட்டு போயிருக்கு.
நாங்கள் போகிற இடத்துல சில கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், தமிழ்நாட்டில் விசாரித்து பார்த்தா என்ன தெரிஞ்ச ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, மனத்தாழ்மையாக சொல்கிறேன், ஜபா பிரதர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறார், சின்ன சபை ஆனால் ரொம்ப வசதியாக இருக்கிறார், வாங்கணுங்கிற இடத்துல அவர் கத்தர் வைக்கலை, நல்லா இருக்கிறார். இதை கன்வென்ஷனில் சொன்னால் சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி சொல்லாதுங்க, சொன்னால் கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டவங்க காணிக்க நிறைய தரமாட்டாங்க. இப்போ சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன், ஏன்னா வந்திருக்கிறவங்க காணிக்க எனக்கு குறைச்சி தரணும். அல்லேலூயா. இந்த ஊழியக்காரங்க நிறைய எதிர்பார்ப்பாங்களோன்னு நினச்சிடக்கூடாது. அவருக்கு என்ன கொடுத்தாலும் அவர் சந்தோஷமாக வாங்கிட்டு போவார். அல்லேலூயா. வேணுங்கிறதே இல்லை. அல்லேலூயா. சில இடத்துல சொல்லி கூடுவாங்க, சின்ன சபை, ஒன்றுமே யோசிக்காதுங்க. எங்க 1 கோடி ரூபா பணம் இருக்கு, நான் எங்க கொண்டு போடுவேன், எங்க கொண்டு போட்டு பயன் என்ன? அல்லேலூயா. போட்டிருக்க அந்த ட்ரெஸ் போதுமே. உண்ணும் முடுக்கவும் 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7, 8 வாசித்து பார்த்தா வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? வாசிங்க. போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுமென்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. உலகத்திலே ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் ஒன்றும் கொண்டு போகவும் மாட்டோமா? வாசிங்க அடுத்த வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாய். உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும்னு என்ன செய்யணுமா? லப்பன்னு அடிக்குது. எண்ணி முடியாத ஊழியர்கள், விசுவாசிகள் லப்பன்னு அடிக்கிறாங்க. 2 பிள்ளையை பெற்றுட்டு எத்தனை ஊழியக்காரங்க பிள்ளைகள் சேர்க்கிறதுக்காக. ஏங்க, உங்களை இவ்வளோ தூரம் நடத்தி வந்த தெய்வம் உங்கள் சந்ததியை கைவிடுவாரா? அல்லேலூயா. நீதிமான்டே சந்ததியை கைவிட்டு விடுவாரா? அல்லேலூயா. அந்த அறிவு கூட இல்லையே. அப்போ என்ன அழகா சொல்லியிருக்கு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில். நான் இவ்வளவு நேரம் ஊழியர்களை சொன்ன வார்த்தையை பரிசுத்த போல் ரொம்ப ஷார்ட்டாக அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. 5வது வசனம். இன்றைக்கு தான் இந்த வேத வசனத்தை வாசித்த போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிங்க 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் என்ன அழகா சொல்லியிருக்கு. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தெய்வ பக்தியை ஆதாய தொழில், தேவ பக்தியை தேவனுக்கு ஊழியம் செய்கிறதை ஆதாய தொழில். எது ஆதாயமா நமக்கு? உண்ணவும் உடுக்கவும் இருக்குமானா போதோடி நினைக்கணும். அந்த ஆதாயம் இல்லாம தெய்வ பக்தியை ஆதாய தொழில், சம்பாதிக்கிற தொழில், பணம் சேர்க்கிற தொழில். வாசிங்க. எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் ஏசா என்கிற தீர்ப்பானது நின்று இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் ஒன்றை பிரித்து எடுப்போம். போதும். அல்லேலூயா. அடிக்கடி இப்போ சொல்லுவோம், இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் நம்ம 1000 குறை சொல்லலாம், இலவசம்னு சொல்லலாம். அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், 1967 காமராஜர் ஆட்சி காலம் வரைக்கும் அரிசிக்கு கூட கஷ்டப்பட்ட நம்முடைய நாடு. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அறிவு இருந்த காலத்தில் ரேஷன் அரிசி வாங்கும்போது புழுக்கூடு அரிசி, மணத்துனா வாசனை வேற இருக்கும், சமையல் பண்ணி சாப்பிட்டா அதில் ருசி இருக்காது. இன்றைக்கு இருக்கிற ரேஷன் அரிசி நமக்கு இலவசம். யார் ஆட்சி என்னன்னு இல்லை. இன்றைக்கு அரசாங்க உத்தியோகம் போகல, மகளிருக்கெல்லாம் 1000 ரூபா. எத்தனை திட்டங்களை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அரசியல் பேசல, எவ்வளவோ காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இலவச அரிசி, நல்ல அரிசி சாப்பிட்றத விட இன்னைக்கு ரேஷன் அரிசியில் ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கிறது. எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, ஒரு மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபா, அடுத்து பொங்கலுக்கு ஒரு 1000 ரூபா, மகளிருக்குன்னு ஒரு 1000 ரூபா, 3000 ரூபா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய கிருபை தானே. அல்லேலூயா. அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அல்லேலூயா. நம்ம ஆட்கள் கடந்து லப்பன்னு அடிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பார். சபையில் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கத்த தந்திருக்கிறார். அல்லேலூயா.
எவ்வளவு பெரிய மேன்மைகளை கத்து நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. வருஷ கடைசி எவ்வளவு நன்மையினால முடிச்சு விட்டுருக்கார். போன வருஷமே அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த வருஷம் என்ன ஆசீர்வாதம். அல்லேலூயா. போதும், உன்னை உடுக்க இருந்தால் போதும். சரி, அப்ப ஏசா என்கிற தீழ்ப்பானது நின்று ஒரு நன்மையை பிரித்து எடுக்கிறோம், ஒரு மேன்மையானதை பிரித்து எடுக்கிறோம், ஒரு விலையேற பெற்றதை பிரித்து எடுக்கிறோம். வருஷத்தின் ஆரம்பத்திலே நினைச்சிடு இருக்கிறது போதும். அல்லேலூயா. போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்தாவை. ரெண்டாவது, யார்கிட்ட என்ன காரியத்தை நம்ம எடுக்கணும்? வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-5 அல்லது 1-9 வரைக்கும் போட்டுக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் வாசி. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் 100க்கு அதிபதி. நல்லா கேட்டுடு. இந்த 100க்கு அதிபதி ஜனங்கள் மேல பிரியம் வச்சு, நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது 5வது வசனத்துல ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான். நல்லா கவனிச்சிடு. ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்க 5வது வசனத்தை அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுக்கிறான். இவன் என்ன தீர்ப்பானவன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவன் கிட்ட இருந்து எடுக்க வேண்டிய விஷயம் என்ன, அதான் ரொம்ப முக்கியம். இவன் என்ன தீர்ப்பானவன் அப்படின்னா சம்பவத்தை சொல்லிடுவோம், சமயத்தை எடுக்காம, ஏன்னா நேரம் ஆயிரம்னு நினைக்கிறேன். அப்ப இவன் தீர்ப்பானவன் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, அவன் சொல்றான் ஆண்டவர் அவனுக்கு வேலைக்காரனை சுகமாக்குறதுக்கு வரார். அவன் சொல்றான் அவர் வரான்டா, அவர் என்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்த ஒரு புறச்சாதிய 100க்கு அதிபதி ஆண்டவர் மூலமாய் சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறவன். ஆனா அவன் சொல்றான் என்கிட்ட ஆண்டவர் வரான்டா, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, நான் அவருக்கு தேவையில்லை. கரெக்டா சொன்னாதான். அவர் என்கிட்ட வரான்டா, அவர் என்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் தகுதி இல்லாதவன், நானும் அவர்கிட்ட போகிறதுக்கு தகுதி உள்ளவன் நான் விரும்பல. இப்போ சகைவை பார்த்து இன்றைக்கு உன் வீட்டில் தங்கணுன்னு சகைவி சொல்கிறான், ஆண்டவரே நான் யார்கிட்ட அநியாயமாக வாங்கியிருந்தா எல்லாம் நாலந்தனையாக கொடுக்குறேன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இவன் தனக்குள்ள நினைக்கிறான், அவர் என்கிட்ட வந்தாலும் சரி, நான் அவர்கிட்ட போனாலும் சரி, என் வாழ்க்கையின் தரத்தை நான் மாற்ற விரும்பலை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் அதிகாரத்தை கீழ்ப்பட்டவேன், நானும் அதிகாரத்தை கீழ்ப்பட்டவேன், அவர் சொன்னா நடக்கும். அல்லேலூயா. எனக்கு அவர் தேவை, அவருக்கு நான் தேவைங்கிற இடமே இல்லை. ஆனா நீங்க சொல்லி கொண்டிருக்கிற, நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆண்டவர் ஊழியம் செய்த காலத்துல சொன்ன வார்த்தையில மிகப்பெரிய வார்த்தை தான் ஆச்சரிய, தேவனை ஆச்சரிய, இயேசுவை ஆச்சரியப்படுத்தின ஒரு வார்த்தை தான். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளை, அவன் தன்மேல் அதிகாரிக்க ஸ்தானத்தை நினைச்சான், தன்னுடைய ஸ்தானத்தை நினைச்சான். இந்த 2 ஸ்தானங்களுக்கு மேல கொஞ்சம் மேல தூக்கி வச்சான் தேவனை, ஏசப்பாவை தூக்கி வச்சான். நான் ஒரு அதிகாரத்தை கீழ்பட்டு இருக்கிறேன், எனக்கு அதிகாரத்தை கீழ்பட்டவங்க இருக்கிறாங்க. நாங்க சொன்னாலே ஒரு மனுஷன் போக்கு வரத்துமா இருக்குமானா, எங்களுடைய அதிகாரத்துக்கு மேற்பட்ட ஆண்டவர் சொன்னா நடக்கும். அல்லேலூயா. ரீசெண்டாக ஒரு மனுஷன் ஒரு இடத்துல இருந்து ஃபோன் பண்ணி, அதாவது இப்படி கேட்குறாரு, பாஸ்டர் நீங்கள் மருந்து எடுக்கக்கூடாதுன்னு ஊழியர் கூட்டத்தில் 2 தடவை பேசுனீங்க, என்ன மருந்தெல்லாம் எடுக்கக்கூடாது? நான் சொன்னேன், ஐயா மருந்து அப்படின்னு சொன்னால் நான் தெய்வீக சுகத்தினுடைய உச்சக்கட்டம்னு சொன்னால் நான் போட்டிருக்க கண்ணாடி கூட லிஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம் ஐயா, அது கூட போடக்கூடாது, அதான் ஒழுங்கு. அப்புறம் கசாயம் அது இதெல்லாம் கூட மருந்துன்னு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறேன். அவர் என்கிட்ட இருந்து எப்படியாவது உருவி எடுக்கணுமா. நான் இங்கிலீஷ் மருந்து மட்டும்தான் மருந்துன்னு சொல்லுவேன், அப்போ இதெல்லாம் மருந்து இல்லையான்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறதுக்கு நானே அவரை புரிஞ்சு பக்குவமாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நான் அவர் சொல்கிறேன், தெய்வீக சுகம் என்பது ஆண்டவர் நம்மளை சுகமாக்குறாரியா, மருந்து எடுத்தால் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கங்கிறதே கிடையாது, ஏசப்பா நம்ம சுகமாக்குறோர் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசும்போது நான் கேட்டேன், நீங்கள் ஒரு ஆளுக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்கல்ல, ஒரு பாஸ்டர் தானே, ஜெபம் பண்ணும்போது மருந்துனால இவர்களுக்கு சுகமாக்கணுங்கிற எண்ணத்தோடு ஜெபம் பண்ணுவீங்களா, இல்லை என் ஜெபத்தை கேட்டு ஏசப்பா அவங்கள சுகமாக்கணும்னு ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் தெய்வ ஜனத்துக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு மருந்து மாத்திரை இல்லாமல் சுகமாக்கணுன்னு தானே நினச்சி ஜெபம் பண்ணுறாங்க. இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைகளில் ஐயா போன இடத்துல, சகோதரர் போன இடத்துல சுகமாக்கப்பட்டார்கள்னு சொல்லி புகைப்படத்தோடு சாட்சி போடுறாங்களே, இவங்கெல்லாம் மருந்து வாங்கி சுகம் பெற்றவர்களா இல்லை அந்த கூட்டத்தில் சுகம் பெற்று சாட்சி கொடுத்தவர்களா?
தெய்வீக சுகத்தின் சாட்சி சொல்றாங்க. அல்லேலூயா. எல்லாம் ஆராதனை நடத்துறாங்க, உபவாச ஜெபம் நடத்துறாங்க, எல்லாம் கர்த்தர் சுகமாக்க வேண்டும் என்பதற்கு மறந்து வச்சு இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ விதத்தில் லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். பர்தேமேவு குருடனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு சுகத்தை கொடுத்தார். 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத கூனிக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். 38 வருஷம் வியாதியஸ்தனுக்கு சுகத்தை கொடுத்தார். 40 வருஷம் சப்பானியை கர்த்தர் சுகமாக்கினார். இதெல்லாம் தெய்வீக சுகமாக தானே பேசுறீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றேன். என்ன வார்த்தை? ஆண்டவர் விசுவாசிக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நம்ம மருந்தெடுக்காம சுகத்தை பெறலாம். ஊழியர்கள் அப்படி பெறலாம் அப்படின்னா சத்துருவான்னு நினைக்க. நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லாம உங்களுக்குள்ள நினைச்சு இப்படிதான் செய்றீங்க. ஆவிக்குரிய வரத்தை செயல்படுத்துறாங்க. குணமாக்குற வரம் இருக்குது. அவங்க எப்படி குணமாக்குற வரத்தை செயல்படுத்துறாங்க? மருந்து வச்சா சுகமாக்கணும்னு சுகமாக்குற இல்ல. ஆண்டவருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். ஆனால் அதை சொந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதில்லை. எண்ணி முடியாத தமிழ்நாட்டில் உள்ள ஊழியர்காரன் விடுதலையின் பெருவிழா, சுகமாக்குற பெருவிழா, அற்புத பெருவிழா எல்லாம் நடத்துவாங்க. சொந்த வாழ்க்கைக்குள்ள வரும்போது 100க்கு அதிபதி கிட்ட இருந்த ஃபெய்த்தை காண முடியல. தீழ்ப்பானது நின்று 100க்கு அதிபதி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளல. ஏசப்பாவை 100க்கு அதிபதி என்னை ஏற்றுக்கொள்ளல, நீ வருத்தப்படல. அங்க ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. இந்த வருஷத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்ப்பானது என்று மேன்மையானவளை பிரித்தெடுங்க. ஒரு 100க்கு அதிபதிக்கு விசுவாசமாக நம்ம கிட்ட இருக்கட்டும். அல்லேலூயா. ஒரு கானானிய ஸ்திரீ அந்த தேசத்தில் இருந்து கானான், அவ சொல்றா, ஆண்டவரே மேஜையில இருந்து விழுகிற நாய்க்குட்டி, விழுகிறத நாய்க்குட்டி சாப்பிடுமே. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்றோம், ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல நமக்கு தான் தெய்வீக சுகமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், கர்த்தர் ஊழியத்துக்கு நீ சபை தந்திருக்கிறார், கர்த்தர் ஊழியம் பிரசங்கிக்க ஊழியத்தை தந்திருக்கிறான்னு எல்லாம் சொல்றோம். ஆனா இன்றைக்கு நாய்க்குட்டி தின்ற அப்பத்துண்டு, கீழே விழுகிற அப்பத்துண்டு கிடைக்கல. இந்த ஆண்டவர் என்கிட்ட வர்றதுக்கு பாத்திரவான் அல்ல என்று சொன்ன இந்த 100க்கு அதிபதிக்குரிய விசுவாசம் இல்லை. எங்க போய் நிற்கும்னு எனக்கு தெரியல. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? அன்றைக்கு ஆண்டவர் ஒரு 100க்கு அதிபதியை, ஆண்டவருடைய வேதம் சொல்வது போல, தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று சொன்னது போல, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராய் இயேசப்பா இந்த 100க்கு அதிபதியை குறித்து விசுவாசத்திலே சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையினாலே கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே தீழ்ப்பான மனிதன் என்று சொல்லப்படுகிற விதத்தில் உள்ள அந்த 100க்கு அதிபதியின் இடத்திலிருந்து ஆண்டவரே என்னுடைய லைஃப்ல நான் ஒரு மேன்மையானதை பிரித்தெடுக்கிற ஒரு மனிதனாய் என்னை மாற்றுங்க, மனுஷியாய் மாற்றுங்க. இவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை போல என்னுடைய விசுவாசத்தை மாற்றுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய சொல்லிட்டு போலாம். விரும்பி ஒரு ஆலயத்தை என்ன செய்தானா? கட்டி கொடுத்தான். 2, 3 வேதத்தில் வாசிக்கும் போது யாரிடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2, 3, 4. ஆதியாகமம் 20, 2, 3, 4. ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைத்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கேராரூரிலே ராஜாவாய் இருந்த அபிமெலேக்கு ஆபிரகாமே சாராளையும் பார்க்கிறான். ஆபிரகாம் சாராள் நல்ல அழகு, சாராள் நல்ல அழகு. ஆபிரகாம் சொல்லிட்டான் சாராள்கிட்ட, நீ சகோதரின்னு சொல்லிடு, என்னை கொண்டு விடுவோம். அவளும் சரின்ட்டா. இப்போ அபிமெலேக்கு விசாரிக்கிறான், பிள்ளை நல்லா இருக்கிறான், கூப்பிடுறான். சாராள் சொல்கிறா, அது என் சகோதரன் தான் சொல்லி, அவனும் சொல்ல சகோதரன் தான், சகோதரன் தான் சொல்லியாச்சு. கூப்பிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. தப்பு பண்ணுறேன், நல்லா கவனிச்சிடு. தீழ்ப்பானது இந்த அபிமெலேக்குங்கிறவன் ஆண்டவருக்கு பிரியமானவன் அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஆராதிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா கவனிச்சு, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தீழ்ப்பானது நின்று அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுக்கிறது, இவன் ஆண்டவர் அங்கீகரித்தார், இவன் பரலோகத்தில் இருப்பான், அதுக்கெல்லாம் நமக்கு ஆதாரமே இல்லை. இவன் ஒரு கேராருவில் இருக்கிற ஒரு ராஜா. சொல்லப்போனால் சரியில்லாதவன் தான் சொல்ல முடியும். சரியா? ரைட், ஓகே.
இப்போ நல்லா சரியா இருந்திருந்தான்னா அப்படியே ஒரு அந்நிய பிள்ளையை கூப்பிட்டுட்டு வந்திருக்க மாட்டான். ராத்திரி வாசனத்தை வாசிங்க, 3வது வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். லே, நம்ம ஊர் பாஷையில சொன்னா ஒன்ன கொன்னு விடுவேன், தொலைச்சிடுவேன். நம்ம ஊர் பாஷையில சொன்னா கொன்னுருவேன், செத்தா நீ கூட்டு வந்த பெண்ணி நிமித்தம் செத்தா கொன்னு விடுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னாரு, அது அவனுக்கு மனைவி. வாசிங்க. அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே. அவன் சொல்ல, ஐயா, நான் என்ன தப்பு பண்ணேன்? விருப்பப்பட்டேன், தப்பு தான். அவ சகோதரன்னு சொல்லலையா, அவன் சகோதரின்னு சொல்லலையா? ஆண்டவர் உடனே சொன்னாரு, சரிதான், நீ அனுப்பிடு. உடனே சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான். உடனே என்ன செய்தான்? சேர்க்கலை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும், நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, இந்த காலத்து யோசேப்பை, இங்கே வாப்பா, இந்த காலத்து யோசேப்பை அடிக்கடி நினைவுபடுத்தினா நல்லாயிருக்கும். அந்த காலத்து யோசேப்பு போர்த்திபாடைய மனைவி கட்டி பிடிச்ச உடனே சட்டையெல்லாம் கலத்தி போட்டு போயிட்டான். இந்த காலத்து யோசேப்பு, விடு எம்மா, விடுமா, விடு யோசேப்பு, விடு நான் போகணும், விடு. இந்த காலத்து யோசேப்பு, அந்த யோசேப்பு சட்டையெல்லாம் கலத்தி போட்டு ஓடிட்டான். ஒரு அபிமெலேக்கு ராத்திரி ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி, நேரடியாலாம் இல்லை, சொப்பனத்தில் தோன்றி பாருங்க. அவன் சொப்பனத்தில் ஒரு தோற்றம் வருது. ஏய், நீ கூட்டு வந்தது வேற ஒருத்தனுக்கு மனைவி ஆக்கும், நீ செத்தா. ஒரே ஒரு வார்த்தை, நீ செத்தா. நமக்கு 1001 நாள் உள்ள நாளெல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு கேட்டாலும் பாவத்தை மடியில் கட்டிக்கிட்டு போகிற கூட்டம் நம்ம கூட்டம். ஊறுபட்ட நாளெல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் எதை கட்டிட்டு போவோம்? பாவத்தை மடியில் கட்டிட்டு போவோம். யோசித்து பாருங்க. நான் அழகாக சொல்லுவேன், இந்த முதல் மருமகனா, இங்கே யாரும் அப்படி தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்தா பை 1 get 1 ஃப்ரீ மாதிரி, மூத்த மருமகனுக்கு கொழுந்தியாரெல்லாம் அவங்களுக்கு இலவசமாக கொடுத்தது போல். நான் சொல்லுவேன், பார்த்துருக்கீங்களா? இந்த மூத்த மருமகனுக்கு வண்டியில் கொழுந்தியார்மார் போனால் மருமகனுக்கு முதல் இருக்கிறது யாருன்னா கொழுந்தியார் தான் இருக்கும், கடைசியில் இருக்கிறது யாருன்னா மனைவி இருப்பாங்க. பை 1 get 1 ஃப்ரீ, பை 1 get 2 ஃப்ரீ, பை 1 get 1 ஃப்ரீ, பை 1 get 2 ஃப்ரீ. அதுவும் பையங்க இல்லாத குடும்பத்தில் போயிட்டா அந்த மருமகனுக்கு கொண்டாட்டம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கப்பலில் பொண்ணு வருவோன்னா ஒரு பையன் சொன்னானா, எனக்கு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுன்னானா. இங்கே அபிமெலேக்குக்கு என்ன சொல்லியிருக்கு? ராத்திரி சொப்பனத்தில் தோன்றி ஆண்டவர் சொல்கிறாரு, லே, நான் உன்னை கொன்னுருவேன். காரணம் கேளு, நீ கூட்டு வந்திருக்கிறது ஒருத்தனுடைய மனைவி. இம்மிடியேட்டாக அனுப்பி வச்சான். அல்லேலூயா. அதுக்கு கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவன் தேசத்தில் ஒருத்தரும் அந்த குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுக்காதிருக்க கட்டளை போட்டான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அனுபவம் பாருங்க. தீழ்ப்பானது நின்று மேன்மையானவைகளை விலையேற பெற்றவைகளை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல இருப்பாய். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை வாழ்க்கையை மாறணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. கெட்டு போன மனுஷன் அபிமெலேக்குங்கிறவன் தேவன் அங்கீகரித்த ஒரு ராஜா இல்லை, தேவன் தெரிந்தெடுத்த ராஜா இல்லை, தெய்வ ராஜ்யத்துக்குரியவன் அல்ல. ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் இடைப்பட்ட போது ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கானே. அல்லேலூயா. வாழ்க்கையில் விடுதலை பெற்றிருக்கானே, அவன் வாழ்க்கையில் பாவத்தை விட்டு தூரமாக போயிருக்கானே. ஆகையினால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஜனங்களாய் மாறும். அல்லேலூயா. எத்தனை சத்தியத்தை எவ்வளவு கேட்டாலும், நாங்கள் எத்தனை நேரம் தெய்வ ஜனங்கள்கிட்ட சொன்னாலும், வாங்குகிற வெள்ளை துணியை மூட்டி கட்டுங்கடா, அது போக்கில் அது எப்படி இருந்தாலும் கிழிச்சு தான் போடு. உட்கார்ந்தா இந்த பக்கம் தெரிவு நீ இப்படி ஒரு இழுப்பு, இந்த பக்கம் தெரிவு நீ இப்படின்னு ஒரு இழுப்பு.
எந்த பக்கம் இழுத்தாலும் ஒரு பக்கம் திறப்பாத்தான் இருக்குது. ரெட்டை துண்டாக தான் போடுறாங்களே தவிர அதை சேர்த்து போடுறது கஷ்டம். அப்படியே இல்லைன்னா கையை கொஞ்சம் நீளமாக தையுங்கன்னா இந்த கை மசில் பவர் மாதிரி தான் தச்சு வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஒரு 2 வாரத்துக்கு பிற்பாடு போட முடியாமல் தான் இருக்குன்னு அந்த பிள்ளைகள்லாம் தச்சு வச்சுருக்குது. இன்னும் ஒரு 2 மாதத்துலேயே போட முடியாமல். கொஞ்சம் வார்த்தைகளை கேட்கும்போது, வசனத்தை கேட்கும்போது கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. ரைட். 3 4 வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 6:7 வாசிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு. போதும். இப்போ நல்லா கவனிச்சிடுங்க. உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர் பிடிச்சிட்டாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. பெலிஸ்திய தேசத்தில் உடன்படிக்கை பெட்டி பல பவர்ஃபுல் வேலைகளெல்லாம் செய்யுது. நல்லா கவனிச்சிடுங்க. இப்போ பெலிஸ்தியர் யோசிக்கிறாங்க, இந்த பெட்டி நம்ம கிட்ட இருந்தால் நம்ம செத்தோன்னு சொல்லிட்டு பெலிஸ்தியர் இந்த பெட்டியை அனுப்பிவிட விரும்புகிறாங்க. பெலிஸ்தியர் இந்த பெட்டியை அனுப்பிவிட வரும்போது நல்லா கவனிச்சுக்கிடுங்க, பழக்கப்படாத 2 கறவை பசு மாடை எடுக்கிறாங்க. என்ன மாடு? பழக்கப்படாத 2 கறவை பசு மாடு, 2 கண்ணுக்குட்டி உள்ள மாடு. அதாவது நுக சுமக்காத மாடு. ரொம்ப கவனமாக புரிய வேண்டிய இடம். நல்லா கவனிச்சிடுங்க. 2 நுகம் பூட்டப்படாத கறவை பசு மாடை பிடிச்சி வண்டியை கட்டி இந்த பெட்டியை வச்சு மாட்டை அடிக்கிறாங்க, விட்டாங்க. யாரும் வண்டியில் யாரை எடுக்க ஒன்றுமே செய்யலை. மாடு நடந்து போகுது. பழக்கம் இல்லாத மாடு. போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னோம், ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியின் அனுபவம் இந்த வருஷத்தில் இருந்தாடி. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் பெலிஸ்திய தேசத்து மாடு. நல்லா புரிஞ்சிடுங்க. எந்த தேசத்து மாடு? பெலிஸ்திய தேசத்து மாடு. காளை மாட்டுக்கு வண்டி பூட்டி பழக்கப்படாத மாடு, கண்ணுக்குட்டி உள்ள மாடு, கறவை மாடு. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியாது. இந்த காலை வேளையில் இந்த தூதை எடுக்கும்போது எனக்கு உணர்த்தப்பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் யோக்கி அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பழக்கமும் இல்லாத கறவை மாடை கொண்டு வந்து வண்டி பூட்டி உடன்படிக்கை பெட்டி வச்சாங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. கீழே உள்ள வசனம். கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுருப்படிகளை. போதும். 11-12 வாசிங்க. 11-12. கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் நீங்க இந்த பசுவுண்டை தன்மையில அல்லது நாம இந்த பசுவுண்டை தன்மையில வாழ்ந்திருக்கமானு பாருங்க. நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கை பெட்டியின் ஆசீர்வாதம், அதை விளக்கி சொன்னா நிறைய இருக்கு. நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம், நம்ம எப்படி போயிருக்கோம், எப்படி வந்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. எத்தனையோ வருஷம் சபைக்கு வாரீங்க, வருஷக்கணக்காக வரக்கூடிய, யாரையும் குற்றப்படுத்த வரல. இன்றைக்கு பழக்கமே இல்லாத பெலிஸ்திய தேசத்து பசுக்கள் 2 சத்தம் போட்டுக்கிட்டே அதுக்கு மேல வச்ச உடன்படிக்கை பெட்டியை எப்படி சுமந்திருக்கு. வாசிங்க. அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய். எப்படி போச்சு? முதல்ல எப்படி போச்சு? மனிதனை செம்மையானவனாய் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பிரசங்கியில சொல்லுகிறது போல அந்த பசு நடக்கிற நடையே செம்மையாய் எழுதிருக்கு. எப்படி இருக்கு? செம்மையாய். வேதம் சொல்லுது பிரசங்கியின் புஸ்தகத்துல, மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவன உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான். செம்மையாய் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பசு கண்ணுக்குட்டியை தேடலை, அந்த பசு பசிக்கு ஆகாரம் தேடலை, அந்த பசு தனக்குரிய ஒன்றையுமே அது தெரிந்து கொள்ளவில்லை. செம்மையாய். அந்த பசு எதுக்கு தெரிந்தெடுத்தாங்களோ, அந்த பசுக்கு எதனால வண்டி பூட்டினாங்களோ, அந்த பசுக்கு வண்டியின் மேல எந்த உடன்படிக்கை வச்சாங்களோ அந்த நோக்கத்துக்கு பர்ஃபெக்ட்டா செட் ஆயிட்டு அந்த பசு. அல்லேலூயா. சூட் ஆயிடுச்சு. அதாவது அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், பெலிஸ்திய தேசத்து பசு. உங்களுக்கு இப்போ ஒன்று ஜோடிச்சு சொல்லுவோம், அதுக்கு தான் உங்களுக்கு இதை சொல்கிறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பழக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்ராயிமை கரம் பிடித்து பழக்கினேன், எப்ராயிமை கரம் பிடித்து பழக்கினேன். நம்ம பழக்கப்பட்டவங்க. பழக்கமே இல்லாத பசு கரெக்டாக செட் ஆயிட்டு. இப்போ என்னாச்சு? வாசிங்க. வலது இடது பக்கமாய் விலகாமல், வலது இடது பக்கம் கரெக்டா லைன் பிடிச்சி நடக்குது. எப்படி இருக்குது? ஒரு பிரமாணத்துக்குட்பட்டு நடக்குது. வலது இடது பக்கம்
போகல. அங்கே எங்கேயும் போயிருக்கலாம், பழக்கமே இல்லையே, பழகி இருக்கணுமே. நுகம் சுமந்து பழக்கமே இல்லையே, அங்கே எங்கேயும் போகுது. கல்யாணம் வீட்டுக்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸு, ஆராதனைக்கு வந்தால் ஒரு ட்ரெஸ்ஸு, வேலைக்கு போனால் ஒரு ட்ரெஸ்ஸு, வீட்டில் நின்று அரை ட்ரெஸ்ஸு, கால் ட்ரெஸ்ஸு, வலது பக்கம் இடது பக்கம் போகலைங்க, க்ளீனாக இருக்குது. என் போன்ற ஊழியர்களே எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கன்வென்ஷன் பிரசங்கி மாதிரிலாம் இப்போ பிரசங்கத்துக்கு வரும்போது ஒன்று, அப்புறம் சொல்கிறாங்க நிக்கர்லாம் சுற்றிட்டு தெரியாரு அந்த ஊழியக்காரனி, நிக்கர்லாம் சுற்றிட்டு தெரியாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி விளக்கம் சொல்கிறேக்குன்னு தெரியல. அல்லேலூயா. ஓக்கில் போகுது, அவுத்து விட்டானாங்கிறத எடுத்து விட்டுச்சான் ஓட்டம்னு சொல்லி, எனக்கு என்ன விளக்கம் சொல்கிறதுக்குன்னு தெரியல. அது வலது பக்கம் வலது இடது பக்கமாய் விலகாமல் இப்போ வரும் பாருங்க, வாசியா. வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாக பைபாஸ் ரோட தெரிஞ்செடுத்து, என்ன ரோடு தெரிஞ்செடுத்து? பைபாஸ் ரோடு, 4-வே ட்ராக். இன்னைக்கு கணக்கில் 4-வே ட்ராக். எந்த வழியில் போனால் அழகா ஏசாயா 35 8வது வசனம் நினைக்கிறேன், ஒரு வசனத்தை அதில் ஜோடிச்சா நல்லா இருக்கும். வாசிங்க, ஏசாயா 35. பெரும்பாதையான வழியும் இருக்கும், அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும், அது பரிசுத்த வழி என்னப்படும். அப்ப இந்த இது போன பெரும்பாதையான நேர்வழி பரிசுத்த வழி. அல்லேலூயா. சரியா தப்பா? அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதைகளாய் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களா? திசை கெட்டு போக மாட்டார்களாம். பேதைகளா நடந்து போன சில மிருக ஜீவன்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமான ஒரு வாரம் பிரசங்கிக்கிறோம். பேதையா கரெக்டான வழியில் நடந்த சில அனுபவம் இருக்குது. சில மிருகங்களே இருக்குது, செலக்ட் பண்ணியிருக்கிறோம். சில மிருகங்கள் ஒன்று சொல்லட்டுமா? இந்த காக்கா பாருங்க, பஞ்ச காலத்தில் ஆகாரம் கிடச்சி, பேத்த காக்கா தானே, அவ்வளோ காக்காயும் தின்றுக்கலாம்ல, அப்பத்தையும் இறைச்சியும். அவ்வளோ பேத்த காக்காவும் எலியாவுக்கு காலையிலையும் சாயங்காலமும் ஆகாரம் கொடுத்துரு. பேத்த காக்கா தானே, சரியான காக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? பஞ்ச காலத்தில் அதுக்கு பசி உள்ள நேரத்தில் அதுக்கு கிடைச்ச ஆகாரத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார்னு சொல்லி அந்த எலியாவுக்கு அழகாக அப்பும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்துச்சான். அல்லேலூயா. அவ்வளோ பேத்த காக்கா தானே. இப்படி பேத்த காக்கா நிறைய இருக்கு. பேத்த காக்கா இல்லை, பேத்த நிறைய கிடக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பேதையான பசுக்கள் எங்கேயும் போயிருக்கலாம். பெரும் பாதையான வழி உண்டு, அந்த வழியில நேர் வழியாய் நடந்துச்சான். ரைட்டா? இப்ப மறுபடி வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்க. அது என்ன செய்துச்சான்? நேர் வழியாய் பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியில், இது வந்து வாசிங்க, பெரும்பாதையான நேர்வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்ஷிமேசின் எல்லை மட்டும் அவர்களின் பிறகே போனார்கள். யார் பின்னால போனா? யாரும் வழிகாட்டலங்க. அதிபதி எல்லாம் எங்க போனாங்களா? மாட்டுக்கு பின்னால போனாங்களாம். மாட்டுக்க நம்ம ஜனங்கள் உலகத்தானுக்கு பின்னால, உலக வஸ்திரங்களுக்கு பின்னால, உலக வேஷத்துக்கு பின்னால போறாங்க. புரியுதா உங்களுக்கு பிரசங்கம்? இந்த பசுவுக்கு பின்னால அதிபதிகள்லாம் போனாங்க. அல்லேலூயா. அது எவ்வளோ கரெக்டாக போகுது. உங்களை என்னையும் பார்த்து உலகம் சரிப்படணும், ஆனால் நம்ம உலகத்தை பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. இப்போ ஒரு பசு, இப்போ ஒரு கூட்டத்தை எடுத்து காட்டுவோம் உங்களுக்கு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 6:6 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மாடு, பழக்கப்பட்ட மாடு, வண்டி பூட்டி இதே உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வச்சாங்க. மாடு மிரண்டுச்சு. மாடு அங்க மாடு சரியா போகுது, இங்க மாடு மிரண்டுச்சு. இப்போ ஒரு கருத்தை சொல்லுவோம் உங்களுக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தா, அது ஒரு வயல்ல வந்து நிக்குது. தான் சாகுற இடம், பலி செலுத்தப்படுற இடத்துல வந்து அந்த 2 மாடு வந்து நிக்குது. இங்க 2 மாடு மிரளுது. வாசிங்க, 1 சாமுவேல் 7:14 வாசிங்க. அந்த வண்டில் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து நின்னுச்சு. எங்க நின்னுச்சு? இப்ப என்ன நடந்துச்சுன்னு அதுல எழுதிருக்கேன், வாசிங்க. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். பேத்த பசுக்கள், இந்த 2 பசுவும் பேத்த பசு சாகுற இடத்துல வந்து நின்றுக்கு பாருங்க. தேவையா இந்த பசு? பெந்தகோஸ்த விசுவாசிகளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க அந்த சபைக்கு போறீங்க, அங்கேயும் பிரசங்கம் கேட்குறீங்க, அங்கே போனால் உடுக்க விட மாட்டாங்க, நகை போட விட மாட்டாங்க,
நல்ல துணி கட்ட விட மாட்டாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. அப்படி தான் அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம். அப்படி தானே உங்களை கஷ்டப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஒழுக்கமான ட்ரெஸ்ஸை விடுங்கன்னு சொல்லி தரோம். அல்லேலூயா. உன் வஸ்திரத்தை பார்த்து என்ன ஒருத்தன் இச்சைக்குரியவனாக மாறாமல் ஒழுக்கமான வஸ்திரத்தை விடு. ஆண்டோடைய கிருபையினால கத்தர் கொடுத்ததுல சந்தோஷமா வாழ்ங்கடி சொல்றோம். இந்த 2 பசுவும் கரெக்டா வந்து நின்னுச்சு. எங்க வந்து நின்னுச்சான் தெரியுமா? எங்க வந்து நின்னுச்சு? சாக வேண்டிய இடத்துல, பலி செலுத்தப்பட வேண்டிய இடத்துல. அங்க இஸ்ரவேல்ல பழக்கப்பட்ட மாடு மிரண்டுச்சு. பழக்கம் இல்லாதது. இன்னைக்கு பழக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் சத்தியத்தை பேசும்போது குத்துறாங்க, என்னோ மாதிரி பேசுறாங்க, டை அடிக்க கூடாதுன்னு பேசுறாங்க, அதை செய்யக்கூடாதுன்னு பேசுகிறாங்க, இதை செய்யக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. நாங்கள் போகிற இடத்துல டை அடிக்கலைன்னா எங்களை யார் கனம் பண்ணுவா? கிளவின்னு சொல்லுவாங்க, கிளவேன்னு சொல்லுவாங்க, வயசாயிட்டுன்னு சொல்லுவாங்க. அருவருப்பாறு பார்க்குறாங்க எங்களை இளமையாக பார்க்காண்டாமா. பழக்கப்பட்ட மாடு மிரளுது, பழக்கம் இல்லாத மாடு சாகிற இடத்துல வந்து நிற்கிது. தீழ்ப்பானதிலின்றி இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற தெய்வ பிள்ளை, சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளை, கர்த்தர் உன்னை நம்பி தான் அவன் மேலே உடன்படிக்கை பெட்டியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ நேர் வழியா போவானி தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். கரெக்டாக போவோம். அல்லேலூயா. அப்போ தீழ்ப்பானதிலிருந்து மேன்மையானவைகளை பிரித்தெடுங்க. சரியா? அடுத்தது 5 வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 41:14. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். யோசேப்பு, பார்வோன்னா வேதத்தின்படி பிசாசுன்னு பேசுறவங்க. சொப்பனம் பார்த்தாங்க, அவனை பற்றி அறிஞ்சாச்சு. யோசேப்பை பற்றி உடனே காவல் கிடங்குல இருந்து அழைச்சான். தீவிரமா டக்கு வஸ்திரத்தில் மாற்றி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. யோசேப்பு சொப்பனத்தை கேட்டான், கேட்டுட்டு அர்த்தத்தை சொன்னான். சொன்ன உடனே என்ன சொன்னார் தெரியுமா? நல்லா கவனிச்சிடுங்க. சொன்ன உடனே என்ன சொன்னான்? பார்வோன்னா நம்ம வேதத்தின்படி எப்படி பேசுவோம்? பேய், சாத்தானி பேசும். அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான்னு பைபிளில் சொல்லலை. அல்லேலூயா. எகிப்தின் பார்வோன் என்பது சாத்தானுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய வார்த்தை. என்ன நடந்திருக்குங்கிறதான் சொல்றேன். இப்போ அவனை கூப்பிட்டு வச்சு என்ன செய்தார்? வாசிங்க பார்ப்போம். 38வது வசனத்தை வாசிங்க. 38வது வசனம் வாசியா. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பாத்தீங்களா? அழகான ஒரு சாட்சி. இப்ப அடுத்து 40-41 வாசிங்க. 40. நீ அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். என்ன சொன்னா? நீ என் அரண்மனைக்கு, நீ என் அரண்மனைக்கு. எவ்வளவு சத்தியத்தை அறிஞ்சு எவ்வளவு தெய்வீக நடத்துதலை பெற்ற ஜனங்கள் இன்னைக்கு சொல்றாங்க, நீங்களே எங்களை ஒண்ணு கேட்காண்டா, நீங்க என்ன கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரியும், எனக்கு வயசு 7 கழுத வயசாச்சு, 8-9 கழுதைகளை நான் பார்த்துருக்கிறேன். கழுதையை பார்க்காதவளானா? கழுதையை பார்க்காதவனானா? நீங்கெல்லாம் என்ன நடத்தக்கூடாது. அவன் சொல்றான், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். என் அரண்மனைக்கு அதிகாரி. இப்போ 45 ஒரு வசனம் சொல்லியிருக்கோம். 8வது வசனம் வாசிங்க. 45:8 தானே? வாசிங்க. அழகா ஒரு வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும். பார்வோனுக்கு யாரா? பார்வோனுக்கு யாரா? யோசேப்பை பார்வோனுக்கு எப்படி வச்சாரா? பார்வோன் யோசேப்பை எப்படி பார்த்தானா? தகப்பேணி பார்த்தானா? எப்படி பார்த்தானா? தகப்பன் சித்தியாத புத்திரன் உண்டோ? இந்த பார்வோன் யோசேப்பு கொடுத்த அதிகாரம் உத்தரவு இல்லாமல் ஒருத்தன் கையை காலை கூட அசைக்கக்கூடாது. கையை காலை கூட அசைக்கக்கூடாது. நம்ம ஜனங்கள்லாம் அப்படியெல்லாம் ஒரு நடத்திப்பில் இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் சொன்னால் கேட்பீங்க. ஊழியக்காரங்க சொன்னால் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கோம், நாகர்கோயிலை விட்டு வெளியே போனால் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி. இப்போ யார்ட்டையும் கேட்குறதில்ல. கர்த்தர் ஒன்று நடத்துகிறார். கர்த்தர் சொல்லிட்டார், பிரசங்கம் பண்ணு, யாரையும் நடத்த போகாது. அல்லேலூயா. நடத்த ஜனங்கள் விரும்பலை. பணம் வந்துட்டு, பொருள் வந்துட்டு, அவங்களுக்கு அன்புக்குரியவங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவுக்குரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தோள் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க, குத்த வச்சா 4 பேர் தூக்கி விடுறதுக்கு இருக்கிறாங்க. இப்போ நீ நடத்த போகாத. இப்போ நீ என்ன செய்யாத? நடத்த போகாத. என்ன அழகா சொல்கிறான். எவ்வளோ மந்திரவாதி, எவ்வளோ ஜோசியக்காரன், எவ்வளோ பேர் இருக்கிறான். யோசேப்பை கூப்பிட்டு அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றினான். அவனை தகப்பனாகவும் கர்த்தனா. அந்த வசனத்தை வாசிங்க. பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும். எப்படியா? காட்
கர்த்தன்னா என்ன அர்த்தம்? கடவுளுங்கிற ஸ்தானத்தில் வச்சானா. யாருக்கு? அவன் குடும்பத்துக்கு. யாரா? அவன் பிள்ளைகள் ஏதாவது கேட்டா, குடும்பத்தில் யாராவது கேட்டா கடவுள்கிட்ட போய் கேளுன்னே மாதிரி யோசேப்பிட்ட கேட்டு செய்யன்னு சொன்னானா. தீழ்ப்பானதிலின்றி விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உறங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இளைப்பாறுதலில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கம் கேட்கும்போது அயர்ந்த நித்திரையில் இருப்பீர்களானால் நீங்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது எந்த வருத்தமும் எந்த வேதனையும் எந்த சத்தமும் கேட்காமல் நீங்கள் அமைதியான நிலவரத்துக்குள் உங்கள் ஆத்மாவை உங்கள் சரீரத்தையும் கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தமாம். இப்போ என்ன நமக்கு? அப்போ அஞ்சாவது, ஒரு யோசேப்பு, பொல்லாத குற்றவாளி என்கிற இடத்துல இருந்த ஒரு யோசேப்பை சாத்தானி சொல்லப்படுகிற நிலவரத்தில் இருந்த பார்வோன், நம்ம சாத்தானி பேசுகிற பார்வோன் தன் வாழ்க்கைக்கு ஞானமும் விவேகமானவனா கண்டு உயர்த்தினான். 1 கொரிந்தியர் 1:31 சொல்லியிருக்கோம், அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீதிமொழியில் 8:1-4 வரைக்கும் வேதம் சொல்லுது, ஞானம் வழிகளிலே என்று கூப்பிடுகிறது. வாசிங்க. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழியருகே உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும். உண்மையிலே பார்வனைக்கு யோசேப்பை உயர்த்தி வைத்தது போல எத்தனை பேருடைய ஜீவியத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் ஏசப்பா தான் என்னை நடத்துகிறார். அவருடைய சத்தம் இல்லாமல், அவருடைய சுத்தம் இல்லாமல் நான் கையை காலை அசைக்கிறதில்ல, ஒரு இடத்துக்கு போனதில்லை, ஒரு இடத்துக்கு வர்றதில்லை. நல்ல மனசாட்சிக்கு சின்ன சின்ன தவறுகள் வந்திருக்குது. ஆனால் கூடுமான வரையிலும் ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு தலைவராய், எனக்கு தகப்பனாய், எனக்கு தேவனாய், கர்த்தராக இருக்கிறாரு. என் மனசு மாம்சம் விரும்பின வழியில் நான் நடக்கிறதில்ல, என் மனசு மாம்சம் விரும்பின இடத்துக்கு நான் போகிறதில்ல. நினச்சா போகிறாங்க, நினச்சா வாராங்க, அவங்க இஷ்டம்தான். என்ன வேணாலும் சரி, நீ என்ன வேணா பிரசங்கம் பண்ணு, நீ எப்படி வேணா பிரசங்கம் பண்ணு, நான் நானாதான் வாழ்வேன், நான் நானாதான் இருப்பேன், நான் திருந்த மாட்டேன். தீழ்ப்பானதில் என்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. சரி, வேதத்தில் வாசிக்கும் போது தானியேலின் புஸ்தகம் 6:14-20 வரைக்கும் எழுதி கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகம் 6:14-20 வாசித்தா, தரிவு என்கிற ஒரு ராஜா, இவனும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவன் கிடையாது. இவனுடைய ராஜ்யபாரத்தில் தானியேலை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். தானியேல் அந்த ராஜா உயர்த்தி வச்சிருக்கிறான். 2 வார்த்தை அழகா சொல்லுவார். வாசிங்க 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து 18வது வசனத்தை வாசிங்க. பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் ராமுழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. இங்க என்ன நமக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன இருக்கு? எங்க ஒரு புறஜாதிய ராஜா சரி கையெழுத்து போட்டுனே அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்து தானியேல் சிங்கக்கபிக்குள்ள போறாங்கும் போது அவன் சொல்லான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படிங்கிறான். அவன் மனம் பதறுது, சாயங்காலம் வட்டு எப்படியா காப்பாற்றுறதுக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ள. அவனை கொண்டு கெபிக்குள்ள போட்டாச்சு. ராத்திரி சாப்பிடலையாம், உனக்கு நித்திரை இல்லையாம். அதிகாலையில் எழுந்திருச்சான். சப்போது ஆரம்ப நிலைக்கு சொல்லும். நீங்கள் இப்போ ஒன்றும் செய்யலை, அவன் ஒன்றும் கல்லெல்லாம் புரட்டலை. அந்த ராத்திரி தரிவு ராஜாவுடைய இருதயம் பதட்டப்பட்டுச்சே. இந்த உலகத்தில் தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் இருக்கிறாங்களே, எல்லாரையும் விடுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இருக்கிறாங்களே. இப்போ சபையில் இவ்வளோ வருஷம் இருக்கிற உங்களுக்காக நாங்கள் பரிதாபப்படணுமே. அந்த பரிதாபம் தானே பிரசங்கம். அல்லேலூயா. இந்த பரிதாபம் இல்லைன்னா அந்த பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அல்லேலூயா. ஒரு கூட்டம் கிடைக்கிற காணிக்கையில் சந்தோஷமாக வாழ்கிறாங்களே. இன்னைக்கு வரைக்கும் கிருபை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அபிஷேகம் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பரிதாபம் தானே. நம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஜனமும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிற அந்த சாத்தாண்டிய வலைக்குள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதுதானே இன்றைக்குள்ள சத்தியத்தின் மேன்மையும். அல்லேலூயா. நம்முடைய ஜனம் சாத்தானால் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. நரகத்துக்கு பரிதாபம், இருதயத்தில் தவிப்பு, துடிப்பு.
பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒருவன் இடரும் போது என் மனம் எரியாதோ. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கு சபையில் ஒரு தெய்வ ஜனத்தின் காரியத்தை அறியும் போது, சூழ்நிலைகள் அறியும் போது எத்தனை பேருடைய இருதயம் பதட்டப்படுது? சிங்க கவியின் அனுபவத்தில் ஜனம் சாத்தான் வஞ்சித்துருமோ, இந்த குடும்பத்தை சாத்தான் வஞ்சிட்டுருவானோ, இந்த தெய்வ பிள்ளையை சாத்தான் வஞ்சித்துருவானோ அப்படின்னு நினைக்கும் போது தெய்வ சமூகத்தில் எத்தனை பேருக்கு பரிதாபம் இருக்கு? எத்தனை பேர் அதனால இந்த தரிவு ராஜாவை போல அந்த ராத்திரி தூங்காம, அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் ராமுழுதும் போஜனம் பண்ணவில்லை. கீதமாக்கிய முதலானவர்களை தனக்கு ஒரு மியூசிக் சத்தம், தூக்கத்துக்கு ஏதுவா இன்பமான ஒரு சத்தமும் வரவிட்டலை. அவனுக்கு நித்திரையும் வராமற் போய், அவனுக்கு என்ன வரலையா? தூக்கமும் வரலையா. தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்து எடுத்தால் எத்தனை பேர் எத்தனை ஆராதனைக்கு வரலன்னா தும்மல் வந்தால் போதும் மொத்த குடும்பமும் தும்மிட்டு கிடப்பாங்க. ஒரு தும்மல் வந்தால் போதும். அடுத்த வாரம் பொங்கல் பரிசு ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்கன்னா டோக்கனோடி அவ்வளோ அங்கே போயிடுவாங்க. நம்ம மைக்கு ஆம்பிளிஃபயர்லாம் எடுத்து ரேஷன் கடையிட்ட நின்று பிரசங்கம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இந்த பொங்கல் திருவிழா நம்முடைய பரிசுத்தவான்கள், இது அறுப்பு கால பண்டிகை அல்லோ. ஆகிய அறுப்பு கால பண்டிகையில் அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற பணத்தோடு பொங்கலோ பொங்கல் வைப்போம்னு சொல்ல வேண்டியதுதான். நம்ம நிலவரத்தை பாருங்க. அவர் ராமுழுவதும் தூங்கலையாங்க, ராமுழுவதும் தூங்கல. நிறைய நாள் ஆண்டோட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே என் பாரத்தை எடுத்து போடுங்க. நீ ஆண்டோர் சொல்லிக்க, எடுக்க மாட்டேன், இதுக்கு தான் பிரதிபலன். அல்லேலூயா. இதை எடுத்தால் நான் தான் செத்த ஊழியக்காரன் ஆயிடுவேனே. அல்லேலூயா. நிறைய நேரம் சிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ பாரப்படக்கூடாதும்பாங்க. அப்படி பாரம் இல்லைன்னா தான் நான் ஊழியக்காரனே இல்லையே. பரிசுத்த பவுல் சொல்றார், சபையை குறித்த பாரம் கவலை என்ன நாள்தோறும் நெருக்குது. ஆண்டவர் சொல்ல, என் கரத்து எனக்கிட்ட பிதா கொடுத்த ஒன்றை நான் இழக்கல. 1000-2000 நடத்தாண்டாங்க, இருக்கிற ஜனத்தை நடத்தும். அல்லேலூயா. இதுல ஒண்ணு கூட நரகத்துக்கு போகாம அவ்வளவு பரலோகத்துக்கு போட்டு. அல்லேலூயா. அதுக்காக இருதயம் பரிதாபப்படட்டு, அதுக்காக இருதயம் தவிக்கட்டு. ஒரு தரிவு ராஜாட்ட தானியேல் செத்தா சாவட்டு நீ நினைக்கலையே. அவன் வந்து சொல்லும்போது சொல்லுவான் பாருங்க, நம்முடைய தேவன் தான் சொல்லலாம், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? அப்படி கேட்ப. வாசிங்க அந்த வசனத்தை. ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவன் அந்த தேவனை ஏற்றுக்கலங்க. ஆனா அவனுக்குள்ள அந்த பரிதாபம், அந்த தவிப்பு, அந்த வேதனை. கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்க வாழுங்க. தீழ்ப்பானது என்று மேன்மையானவளை பிரித்தெடுங்க. அல்லேலூயா. அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக, சபை ஜனத்துக்காக குறைவுகளை பார்க்கும்போது, சிங்க கெபியின் அனுபவத்தில் ஜனங்கள் போக போறாங்கன்னு சொல்லும்போது அழுங்க, கண்ணீர் வடிங்க. அல்லேலூயா. வேற ஒன்றும் செய்யாண்டாம். ஒரு விடியற் காலம் வரும். அந்த விடியற் காலத்திலே உங்களுடைய பரிதாபத்துக்குரியவர்கள் உயிரோடு வெளியே வருவார்கள். அல்லேலூயா. ராத்திரி முழுவதும் பரிதாபப்பட்டு இருந்தான். காலையில் ஒரு நம்பிக்கை, இன்னொரு பக்கம் துடிப்பு, ஒரு பக்கம் நம்பிக்கை. தானியேல் ஆராதிக்கிற தேவன் தானியேலை காப்பாற்றி இருப்பார். மறுபக்கம் எதுவும் சம்பவித்துடுமோ என்கிற துயர சத்தமாய் தான் கூப்பிட்டான். துயர சத்தமாய் கூப்பிட்டான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, சத்தம் அவனு கேட்கும். அடுத்தது உன்னை நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராயிருந்தாரா? அங்கிருந்து அவன் குரல் கொடுத்தான், ஐயா உயிரோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ 6 கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தில் ரொம்ப நல்ல முறையில் இந்த வருஷத்தில் இந்த ஒரு வேதனை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு பரிசுத்த பவுல் சொல்றார், மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும்படி கற்ப வேதனைப்படுறேன். என்ன வேதனைப்படுறேன்? கர்ப்பம். அதெல்லாம் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என்னை விட்டு இந்த பாரத்தை எடுத்து போடுங்க. எதுக்கு இப்படி இவ்வளோ பாரப்படணும்? நடக்கவே நடக்காது. சாகும் வரைக்கும் இது உனக்கு தேவை. அல்லேலூயா. இது இருந்தால் தான் இந்த ஊழியத்தை நல்லா செய்ய முடியும். அல்லேலூயா. 7 சரியா? 7 நம்ம எடுத்திருக்கிற ஆள் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அதனால் தப்பாக கணக்கு போடாமல் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்தில் புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம தலைப்பு தேவனுடைய வாயாக இருக்கும்படிக்கு தீழ்ப்பானது என்று விலையேற பெற்றதை பிரித்தெடுக்கணும். கடைசியாக எடுத்திருக்கிற நபர் கொஞ்சம் வித்தியாசமான நபர், தப்பாக எடுத்துட்டேன். யாக்கோபுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
19வது வசனம். யாக்கோபு 2:19. சீக்கிரம் வாசி. யாக்கோபு, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய். நல்லது, வாசியா. அப்படி செய்கிறது நல்லது. நல்லது. பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகள் விசுவாசித்து முறுமுறுக்கிறார்கள். விசுவாசிகள் விசுவாசித்து ஊழியர்களை முறைக்கிறார்கள். விசுவாசிகள் விசுவாசித்து ஊழியர்களை எதிர்க்கிறார்கள். விசுவாசிகள் விசுவாசித்து ஊழியர்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். விசுவாசிகள் விசுவாசித்து சத்தியத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிறார்கள். விசுவாசிகள் விசுவாசித்து கோயிலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். விசுவாசிகள் விசுவாசித்து கோயிலுக்கு வராமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சாத்தானோ விசுவாசித்து நடுங்குகிறான். என்ன செய்யறானா? நடுங்குகிறான். பாத்தீங்களா? தேவனுடைய நாமத்துக்கு அவன் பயப்படுறான். நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ படியலையோ, நல்லா விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் போனா அவன் பயந்து போயிடுறான். பரிசுத்த ஆவியானுடைய வரங்களுக்கு பயப்படுகிறான். வேத வசன சத்தியத்துக்கு பயப்படுகிறான். நேற்று ஒரு சம்பவம், நான் வண்டியில் போகும்போது ஒரு பாஸ்டர் கூட வந்தாங்க, பேசுகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் இருந்திருக்கு. அவங்க ஒரு சபையில் ஒரு பிள்ளை பயங்கரமாக வசனம் வாசித்திருக்கு. நீங்கள் எது யோசிச்சுறாங்க? நீங்கள் அப்படி இல்லை. ஒரு சபையில் நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. பயங்கர வசனம் வாசிப்பு. இப்போ இவங்க நார்மல் நமக்கு. அப்போது இவங்கெல்லாம் நார்மல் கேஸ். நான் அடிக்கடி இவங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வேத வசனம் சொன்னால் எடுக்கிறதில்ல நம்ம ஜனங்களுக்கு இல்லாட்டி. பயங்கரமாக வாசிக்காரு. என்னன்னு ஒரு நாள் அவங்க அந்த பிள்ளை வந்து ஜோம் பண்ண வந்திருக்கு. ஜோம் பண்ணால் அந்த பிள்ளைகிட்ட வந்திருக்கு. இந்த காலை வேளையில் இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது தான் நினச்சேன், மேல்படியானுக்கும் நல்ல பைபிள் வசனம் தெரியும். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அத்துப்பிடி. நம்ம ஆட்கள் இப்போ கேலண்டரில் வசனம் வாசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் எழுந்துச்சு கேலண்டரை பார்த்து நன்மையானதை கர்த்தர் தருவார் போதும். நம்ம பிரதர் வேற சொல்லியிருக்காரு, கப்பலால் கரை சேர்க்க முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் கரை. இன்னைக்கு நமக்கு இந்த துண்டு போதும், கர்த்தர் நன்மையானதை தருவார். வாசித்தது போதும். இங்கே ஒரு வருஷம் பைபிள் வாசிக்கிறதுக்காக ஒரு துண்டு வச்சுருக்கு. தேவைப்பட்டவங்க வாங்கிட்டு போங்க. புரியுதா உங்களுக்கு? பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு இது இல்லை. அவன் நடுங்கிறான். நித்திய நியாய தீர்ப்பை குறித்த பயம், கர்த்தருடைய வருகையை குறித்து நடுக்க அவனுக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? ஏசப்பா வந்துட்டா கொஞ்ச நாள் இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் திருப்பி போயிடும். 1000 வருஷம் ஜெயிலில் கொண்டு போட்டுருவார். அவன் நடுங்கிட்டு இருக்கான். நமக்கு கர்த்தருடைய வருகையை குறித்து எந்த பயமும் இல்லை. இஷ்டத்துக்கு நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை போல தின்னவும் குடிக்கவும் பிறக்கவும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. புரியுது அவங்களுக்கு பிரசங்கம்? அவன் நடுங்கிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன செய்யான்? நம்ம தான் சொல்கிறான் அவன் ஏதோ திறமையாக இருக்கான். அவன் வேதம் சொல்லுது அவன் தேவனை விசுவாசித்து எப்படி இருக்கானா? நடுங்கிக்கிட்டே இருக்கானா. நமக்கு எப்படி இருக்கு? 5 வருஷம் 10 வருஷம் விசுவாசி ஆயிட்டா, கொஞ்ச நாள் ஆயிட்டா, ஊழியக்காரங்களை தெரிஞ்சிட்டா, இந்த பிரசங்கம் அவர் ஜெபா பிரதருக்கு தான் நல்ல பிரசங்கத்தை கூட, அதாவது என்ன சொல்லலாம், நம்ம பிரசங்கத்தில் ஜாங்கிரிய கூட நல்ல மிளகு போட்டு தான் தருவார். ஜாங்கிரி தானே, அது அவரு ஜாங்கிரியா தரலாம்ல, ஒரு குலோப்ஜாம் தானே, அதையும் குலோப்ஜாமுக்குள்ள 2 நல்ல மிளகு வச்சு தான் தருவார். அது அவருக்கு தரலன்னா அவருக்கு திருப்தியே இருக்காது. அல்லேலூயா. வேதத்து உலகத்தில் என்ன சொல்றான்? கசப்பும் துவர்ப்பும் தான் அவன் வாழ்க்கையில் இருக்க நோயை குணமாக்குறதுன்னு சொல்றான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவத்தை உணர்த்துற பிரசங்கம் பண்ணலாம், அவன் பாதாளத்துக்குள்ள தரகறான். எதுக்குள்ள தரகறான்? பாதாளத்துக்குள்ள தரகறான். நான் தரகர் வேலை பண்ண விரும்பல. அல்லேலூயா. நடிங்கண்ணா, சரியா? கண்ணை மூடிடுவோமா? நேரம் ஆயிடுச்சு. இப்போவே மணி 12:45. சரியா? நிறைய இருக்குது, கருத்துக்கள் நிறைய இருக்குது. இனி பேசிட்டு போனால் சமயம் ஆயிடும். சாத்தான் நடுங்கிறான். நமக்குள்ளே இருக்குதான்னு பாருங்கள். ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். நீ நினைக்கிறேன், என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். வாசிங்க. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயினே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. எப்படி சிறுமைப்பட்டு? அப்படின்னா எப்படி? தாழ்த்தி என் வாசியா ஆவியில் நொறுங்குண்டு. ஆவியில ஐயா நான் தப்பு பண்ணிருக்கேன் தானே ஏசப்பா, நான் செய்தது தப்பு தானே ஏசப்பா,
நான் வாழ்றது தப்பு தானே ஏசப்பா, நான் அன்னைக்கு நடந்தது தப்பு தானே ஏசப்பா, நீ ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே, என் வசனத்துக்கு சாத்தான் எவ்வளவு நடுங்கினாலும் அவனுக்கு கை கொடுக்க மாட்டாரு. ஆனா நீங்களும் நானும் நடுங்கின உடனே, வசனத்தை கேட்டு பயந்த உடனே, உனக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொன்ன போல, கர்த்தருக்கு பயந்த உடனே அவர் நமக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார். அல்லேலூயா. காலை வேளையில கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு சுத்திகரிப்போடு புதிய வருஷத்துல ஒரு தீர்மானத்துக்கு வாருங்க. யாரும் உங்களை குற்றப்படுத்துறேன்னு நினைக்கவே நினைக்காங்க. கர்த்தர் மேன்மையான ஒரு ஜீவியமாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். தீழ்ப்பானதிலிருந்து மேன்மையானவைகளை பிரித்தெடுத்தால், விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, இந்த வருஷம் நான் ஆண்டோடைய வாயா இருக்கணும், என் வாழ்நாள் முழுவதும் நீ தேவனுடைய வாயா இருக்கணும்? நிறைய இருக்கு. நம்ம ஒரு 7 பேரை தான், நம்ம 7 காரியங்களை தான் நம்ம சிந்திச்சோம். எத்தனை பேர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவரே, வேதத்தில் அங்கீகரிக்கப்படாத, அதாவது தேவன் அங்கீகரிக்காத மனிதர்கள், அவங்கக்கிட்டேயே இவ்வளோ நல்ல காரியங்கள் இருந்திருக்கு ஏசப்பா, நான் எப்படி வாழணும் ஆண்டவரே ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன், இந்த வருஷம் நீங்கள் என்னை நடத்துங்க, எந்த சூழ்நிலையில மேன்மையானவைகளை விலையேற பெற்றதை பிரித்தெடுக்க எனக்கு கிருபை தாங்க. நான் அப்படி பிரித்தெடுத்தா எனக்கு விரோதமாக எந்த சத்துருக்களின் வல்லமைகளும் மேற்கொள்ள முடியாது. நான் உன்னை வெங்கல அலங்கமாய் மாற்றுவேன், உன்னை வெங்கல அலங்கமாய் மாற்றுவேன், உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த வருஷம் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து, என் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவிக்கும்? நான் தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுங்க. எந்த இடத்திலும் தவறு பார்க்காங்க, குறைவு பார்க்காங்க, குற்றம் பார்க்காங்க, எல்லா இடத்திலும் மகிமையான ஒரு வெளிப்படுத்தல பாருங்க. ஷபானா ரிபாபாலாம் கர்ராமானா, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சின்ன ஆவி நிறைவு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் உணர்த்தப்பட்டிருக்கேன். எல்லாரும் யாரும் குற்றப்படுத்தப்படுவதற்காக இந்த பிரசங்கம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்ன உணர்த்தி இருக்கிறார், கர்த்தர் என்ன உணர்த்திருக்கா. ஒரு காலம் அப்படிதான் நான் வாழ்ந்தேன், அப்படித்தானே ஜீவிக்கணும்னு நினைச்சு, அப்படித்தானே ஒப்பு கொடுத்தேன். எவ்வளவு தெய்வ பயம் இருந்துச்சு, எவ்வளவு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இருந்துச்சு, எவ்வளவு சத்தியத்தின் மேல ஒரு அன்பு இருந்துச்சு. ஓ ஷமானா ரிபாபாலா, போதும் என்கிற மனசு எப்படி இருந்துச்சு. அன்றைக்கு ஒரு நேரம் சாப்பாடு நல்லா இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அன்றைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு துணி எடுத்தாலே அது ஒரு பெரிய துணியா இருந்துச்சு. இன்றைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் துணி எடுத்துருக்க. அன்னைக்கு 5 செட்டு துணி இருந்த போது மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை செட்டு துணி, எத்தனை செட்டு துணி, எவ்வளவு ஆசீர்வாதம். ஓ ஷமானா ரிபாபாலாம் கராமானா. அன்றைக்கு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார், எவ்வளவு பணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் பழக்கமில்லாத 2 பசுக்கள், பழக்கமில்லாத 2 பசுக்கள் உடன்படிக்கை பெட்டியோடு கூட வலதுபுறம் இடதுபுறம் போகாம ஓ நேர்வழியாய் பெரும் பாதையான 4-வே ட்ராக்ல சூப்பரா அழகா அது பலியிடப்பட வேண்டிய இடத்துல அந்த வயல்ல வந்து நின்னுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி என்கிற சத்தத்தை கேட்போமாக. கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே என்னை நடத்துங்க, தீழ்ப்பானதிலிருந்து மேன்மையானவளை பிரித்தெடுப்பேன், விலையேற பெற்ற பிரித்தெடுப்பேன். நீ என் வாய் போல் இருப்பாய். என்னை பற்றியே நீங்க பேசணும், என் வாழ்க்கை பற்றியே நீங்க மேன்மையா பேசணும். ஷமானா ரிபாபாலாம் கராமானா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.